வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இந்த சிஏ ஃபவுண்டேஷன் செப்டம்பர் எக்ஸாம் எழுதுறதுக்கு டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு தான் தெரியும். செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம்ஸ். இதுக்கு யார் எலிஜிபிள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தா, ஏப்ரல் 30க்கு முன்னாடி ஐசிஏல யாரு ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த செப்டம்பர் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஏன்னா ஐசிஏ ரூல் பிரகாரம் 4 மாசம் ஸ்டடி பீரியட் இருக்கணும். ஸோ நீங்க வந்து ஏப்ரல் 30 ஆர் அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, போன டிசம்பர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம், ஆர் இந்த ஜனவரில ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம் அப்படின்றவங்க எல்லாம் நீங்கெல்லாம் வந்துட்டு இந்த செப்டம்பர் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இதுல 2 விஷயம் இருக்குது. நீங்க கம்பல்சரியா செப்டம்பர்ல தான் எக்ஸாம் எழுதணுமான்னு கேட்டா கிடையாது. செப்டம்பருக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. செப்டம்பருக்கு அப்புறம் எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்க எழுதலாம். சில பேர் வந்து செப்டம்பர் எழுதுவாங்க, சில பேர் வந்து ஜனவரியில எழுதுவாங்க, அடுத்த ஜனவரியில அந்த மாதிரி எழுதுவாங்க. ஸோ இது ஒண்ணு. 2வது, நீங்க வந்து ஆல்ரெடி அந்த 9,000 கட்டி ஐசிஏல ரெஜிஸ்டர் பண்ணதுனாலயே உங்களுக்கு செப்டம்பர் எக்ஸாம் போயிட முடியுமான்னா முடியாது. எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாம் ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அந்த எக்ஸாம் ஃபார்ம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. சம்வேர் அரௌண்ட் ஜூலை மாசம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜூலை மாசம் 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி ரேஞ்சில் அது ரிலீஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த டைம்ல நீங்க அந்த 1,500 கட்டி எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்ணாதான் நீங்க செப்டம்பர் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஸோ நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்ண மறந்துடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் செப்டம்பர் எக்ஸாமுக்கு நீங்க ரெடி ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் போர்ஷன்ஸை ஒரு 20 ஜூலைக்குள்ளேயாவது நீங்க முடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் ஒரு 30 நாள் ரிவிஷன் பண்றதுக்கும், இங்க ஜூலை மாசம் ஒரு 5-6 நாள் ரிவிஷன் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும் டைம். 2 தடவை 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதாம, ஃபுல் 100 மார்க்ஸ் டெஸ்ட், அதாவது ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் 2 தடவையாவது எழுதாம நீங்க செப்டம்பர் எக்ஸாமுக்கு போகக்கூடாது. இதுல கொஞ்சம் மைண்ட் செட்டை கிளியரா வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்பீடா படிங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் படிச்சாதான் இன்னிலிருந்து செப்டம்பர் எக்ஸாமுக்கு போக முடியும். அதனால அது மாதிரி ஸ்பீடா படிங்க. நன்றி, வணக்கம்.